ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புல் கிங். இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோவோட ஃபாலோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் மண்டேக்கான இன்ட்ராடே சார்ட் பார்ப்போம். இப்போ ப்ரீவியஸ் ஃபாலோவில் இது ரேஸ், இது இமிடியேட் ரேஸ், இது இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இந்த இமிடியேட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ஒரு புஷ் பேக் கொடுத்துச்சு. அங்கேருந்து ஒரு 85 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். பிரேக் டவுன் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் கிட்ட ரிவர்ஸ் ஆகான்னு பார்த்தா ரிவர்ஸ் ஆகலை. ஏன்னா இந்த யூஎஸ்ல இந்த ட்ரம்ப் பையன் பார்த்தீங்கன்னா 500% டேரிஃப் ஏற்றி விட்டான். அவன் கொடுமையை யார் தடுக்க போறான்னு தெரியல. அதனால மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. அங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம மண்டேக்கான இன்ட்ராடே சார்ட் பார்ப்போம். எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு. இப்போ நம்ம இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராங் ரேஸ் அண்ட் சப்போர்ட் பார்ப்போம். ஸ்ட்ராங் ரேஸ் பார்த்தீங்கன்னா 25,952, 25,900. இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷராக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அதுதான். அங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா இமீடியட் ரேஸ் இருக்குது. இதை வந்து ஹோல்ட் பண்ணும். ஸ்ட்ராங் பை வராமல் ஹோல்ட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி கீழே வந்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் இங்கே இருந்தால் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ப்ரீவியஸாக வச்ச லோ இதுதான். ஸோ இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி கீழே வந்தீங்கன்னா 25,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஒரு ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் மட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஹவர்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம இன்ட்ராடே செட்டப். மண்டே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.